ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது மே மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை உள்ளான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்துடைய கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியிலேருந்து சுகஸ்தானத்தில் சனி பகவான், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இருக்காங்க. உங்களுடைய ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்துருக்கார். 6ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. ரிஷபராசி 7ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க. அதே போல் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். சந்திரன் உங்களுடைய பாகியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அவர் 11ஆம் இடம் வரைக்கும் இந்த வாரம் ட்ராவல் பண்ண போகிறார். இந்த வாரம் உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசிக்கு இப்போ குரு பயிற்சியானதுலேருந்து ராசிக்கு குரு பார்வை கிடச்சிருக்கு. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குருவோடையே சேர்ந்து 7ஆம் இடத்துல உட்காந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு. அதாவது தொழிலில் இது வரைக்கும் என்னெல்லாம் செட்பேக்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே இப்போ தலைகீழாக மாறக்கூடிய காலகட்டம். அதாவது நல்ல கொள்ளை லாபம்னு சொல்கிற மாதிரி லாபத்தை அள்ளக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா ஒரு நாளுமே இட் மேட்டர்ஸ். அதனால் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் எப்படி போடுறீங்களோ அது எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் முடியுமோ இந்த காலத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அதை அருமையாக அறுவடை பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பயுமே உழைக்கிறதுக்கு தயங்காதவங்க தான் விருச்சிக ராசிக்காரர்கள். அது உடல் உழைப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய மூளையை செலவு செய்து செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இதை ஒரு காரியத்தை நினச்சாச்சுன்னா அது எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு முனைப்போடு செயல்படக்கூடியவர்கள் தான். ஆனால் நீங்கள் என்னென்னா யாரை நம்பக்கூடாதோ அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் நம்பி உங்களுக்கு நீங்களே ஒரு எதிரியை உருவாக்கிடுவீங்க. அதுதான் உங்களுடைய திறமையை பார்த்து ஒரு பொறாமையினால் உங்களுக்கு ஒரு எதிரிகள் உருவாவாங்க. அந்த மாதிரி தான். பட் நீங்கள் அவங்கள விரோதமாக யோசிக்க மாட்டீங்க. அவங்க இப்படி கூட நம்மளை நினைப்பாங்களான்னு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும்போதே அந்த 7.5 சனி காலத்திலே நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருது. ஸோ இப்போலாம் நீங்கள் யாரையுமே அவ்வளோ ஈஸியாக நம்புறது கிடையாது. முகத்துக்கு நேராக புகழ்கிறவங்கள நிச்சயம் நம்பவே கூடாது விருச்சிக ராசிக்காரர்கள். அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள். நீங்கள் அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஓகே இவங்க ரொம்ப நல்லவங்கிற மாதிரி உங்கள் மனசில் ஒரு பிக்சர் விழுந்துடும். அது எல்லாருக்குமே இருக்கிற ஜென்ரல் வீக்னஸ். பட் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு சிம்பத்தி சம்பாதிச்சு உங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் யாருமே. அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது சுகஸ்தானம். உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், வண்டி வாகன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது போக சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்லலாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மழை நடக்கக்கூடிய காலகட்டம் இது. ஏதாவது ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வருவீங்க. சுகமான அனுபவங்கள் உண்டு. அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை கூடும். சில பேருக்கு ஒரு சின்ன இடமாற்றத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது கிடைக்கும். தொழிலில் மேன்மை உண்டு. அரசாங்க விஷயங்கள் எல்லாமே நன்மையாக முடியக்கூடிய காலகட்டம் இது. ஒரு காரியத்துக்காக இத்தனை நாள் நடக்கவே இல்லை, பெண்டிங்கில் போட்டே வச்சுட்டாங்க, என்னோடது மூவே ஆகலை அப்படின்னா இந்த வாரம் டக்குன்னு எல்லாமே நடந்துடும். அதற்கான நல்ல வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன குறைபாடுகள் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னங்கிறது கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுடைய அஷ்டமாதிபதி புதன் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். கூட யார் இருக்கான்னா சுக்கிரன் இருக்கார். பெண்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதாவது எலும்பு சம்மந்தமான விஷயங்கள், ஸ்கின் சம்மந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் செவ்வாயும் ராகுவும் போய் உங்களோட 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. இது என்ன ஆகும்னா, ராசிநாதனே போய் 5இல் உட்காந்துருக்கும்போது உங்களுடைய எண்ண ஓட்டம் இதெல்லாமே கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். அதே போல் அவர் உட்காந்துருக்கிற வீடு குரு பகவானோட வீடு. அப்போ உங்களுக்கு அது ஃபேவரபிளான விஷயங்களை தான் தரும். அடுத்து சூரியனுடைய சஞ்சாரத்தை நம்ம பார்க்கும்போது 7ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியையும் பார்க்குறோம். அதனால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் முன்கோபம் அதிகமாகும். ஜென்ரலாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் கோபம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க எல்லாரும். பட் ரொம்ப முன்கோபி மேஷம் தான். அடுத்தது தான் விருச்சிகம். சட்டுன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு முரட்டுத்தனம் இருக்கும் அவங்கக்கிட்ட. மேஷங்கிறது ஆண் செவ்வாய், விருச்சிகம்ங்கிறது பெண் செவ்வாய். அதனால் விருச்சிகம் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. மேஷம் பட்டாருன்னு அதை காமிச்சிருவாங்க. எடுத்தோன்னா அடி தான், அப்புறம் தான் பேச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சூரியனுடைய சஞ்சாரம் குருவோடு சேர்ந்து இருந்தாலுமே அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உஷ்ணத்தை உண்டாக்குவார். உங்களுக்கு சட்டுன்னு உங்களுடைய
இதை வந்து நீங்கள் வெளிக்காமிச்சிருவீங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய கோபத்தினால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுறோம், இல்லை நிறைய பேரை நம்ம பகையாக்கிக்கிறோம் அப்படிங்கிறமான ஒரு நிலைமைக்கு போகக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தா வந்து விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் நல்லதொரு லாபங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாரமாகத்தான்